தம்பி, தம்பி குட்டி, தம்பி, அவ எங்கேயா போறா? தம்பி, உன்னத்தையா கேட்குறேன், அவ எங்க போறா? பேக்கெல்லாம் எடுத்துட்டு போறா? தம்பி, உன்னத்தையா கேட்குறேன், எங்க போறான்னு கேட்குறேன். இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? வீட்டை விட்டு போறாளா? வீட்டை விட்டு மட்டும் இல்ல, என்னையவும் விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு இப்ப சந்தோஷமா? எனக்கு என்னடா சந்தோஷம்? இதுக்கு தானக்க ஆசைப்பட்ட, நடந்துருச்சு. போ, இனிமேலாவது நிம்மதியா போய் இருப்போ. டேய் தம்பி, அவ உன்னை விட்டுட்டு போகணும்னு நான் ஒன்றும் ஆசைப்படலை. நீ எல்லாம் பேசாத. அவ வீட்டை விட்டு போனதுக்கு என்கிட்ட ஏன்டா பாயிர? முதல்ல அக்கா கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட எல்லாம் போன? தம்பி, அங்க போய் கவுன்சிலிங் எடுக்கிற அளவுக்கு உன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. அது உனக்கு புரியுதா இல்லையாடா? அக்கா சொல்றது புரியுதா இல்லையா? உன்கிட்ட பேசுறதுக்கு இனிமேல் எனக்கு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்றும் உன் பொண்டாட்டி மலர் கிடையாது. அடிச்சாலும் பிடிச்சாலும் அக்கா உன் கூட தான்டா இருப்பேன், உன் பக்கம் தான் எப்பவும் நிற்பேன். பேசு பேசு, நீ இன்னும் என்னெல்லாம் பேசணுமோ பேசிரு. கேட்டுத்தானே ஆகணும். நானு என்ன உன் கூட பிறந்துட்டேன் பத்தியா? இப்ப நீ என் மேல தேவையில்லாம கோவப்படுற. என்ன காரணத்துக்காக சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனேன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல அந்த பிரிஸ்கிரிப்ஷனை நீ எங்க இருந்து எடுத்த? நீ எங்க வச்சிருந்தியோ அங்க இருந்துதான். என்னோட திங்ஸ் எல்லாம் நீ எதுக்கு எடுக்கிற? இப்ப அதை நான் எடுத்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு அக்கா என்ன வேணாலும் செய்வேன். நீ எதுக்கு அங்க போன கவுன்சிலிங்க்கு, அதை மட்டும் எனக்கு சொல்லு. ஆமாமா, என் நல்லதுக்காக இவ்வளவு வேலை பார்த்திருக்கேல, அதையும் அந்த ஹாஸ்பிட்டலே போய் கேட்டுட்டு வா. நீ நல்லா இருக்கணும்னு அக்கா அதையும் செய்வேன். ஆனா என் தம்பியோட விஷயத்த மூணாவது மனுஷங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. மேலும் உன்னோட பர்சனல் விஷயத்த அங்கெல்லாம் நான் போய் கேட்டு உனக்கு தலைக்குனிவை உண்டு பண்ண மாட்டேன். போதும்க்கா, எனக்கு நீ பண்ண நல்லதெல்லாம் போதும். போ, போய் வேலையை பாரு. தம்பி, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை? எதுக்கு கிளம்பி போயிட்டா? என்ன சண்டையா? என்னக்கா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? இல்லடா, நான் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அவகிட்ட கொடுத்ததும் ரெண்டு பேரும் உள்ள போனீங்க. உங்ககிட்ட அதை பத்தி ஏதாவது கேட்டு சண்டை போட்டாளா? நீ எதுக்கு கவுன்சிலிங் போனேன்னு என்கிட்டே சொல்ல மாட்டேங்கிற, அவகிட்ட எப்படி சொல்லியிருப்ப? அப்புறம் எதுக்காக இப்ப வீட்டை விட்டு கிளம்பிட்டா? பேசாம போயிடு. டேய், இப்ப எதுக்குடா என் மேல கோவப்படுற? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு, சொல்லிட்டு கோவப்படு. நீ ஒன்னும் பண்ணலக்கா, நீ ஒண்ணுமே பண்ணல. நீ இங்க வீட்டுல பண்ண ஒரு விஷயத்த நாங்க வெளியில போனப்போ நான் கவுன்சிலிங் போன டாக்டர் பண்ணிட்டாரு. கவுன்சிலிங் போன டாக்டர் பண்ணிட்டாரா? என்னடா பண்ணாரு? நீ முதல்ல எதுக்கு கவுன்சிலிங் போன அதை சொல்லு. காயத்ரியை உன்னால மறக்க முடியல, அவளை மனசுல வச்சுக்கிட்டு இவ கூட குடும்பம் நடத்த முடியல, அதுக்காக போனையா? அந்த பொண்ணை பத்தின பேச்சை என்கிட்ட எடுக்காத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கிளம்பி போ இங்க இருந்து. நீ எவ்வளவு திட்டுனாலும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டா தம்பி. அக்கா சொல்ல வர்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னால அந்த பொண்ணை மறக்க முடியலன்னா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோட தம்பி. இப்படி மனசுல வச்சுக்கிட்டு அல்லாடாத. நீ யாரை பத்தியும் கவலைப்படாத, உன்னை பத்தி மட்டும் யோசி, உன் சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசி. நீ எனக்காக இந்த குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து ஒன்னொன்னா பண்ணி இப்ப நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எல்லாம் போதும். இனிமேல் நீ யாருக்காகவும் பார்க்காத, உனக்காக மட்டும் பாரு, உன் சந்தோஷத்துக்காக மட்டும் வாழு. காயத்ரி கிட்டையும் காயத்ரி அம்மா அப்பா கிட்டையும் நான் பேசுறேன். உனக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு அவங்க கண்டிப்பா சம்மதிப்பாங்க. சொல்லு, அக்கா போய் பேசட்டா? ஏதாவது சொல்லுடா தம்பி. மலரை பத்தி யோசிக்காத. அவளும் வேணா இந்த வீட்டுல இருந்துட்டு போகட்டும், அவளை நான் வீட்டை விட்டு விரட்டி விடுன்னு உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். அக்காலும் தங்கச்சியும் ஒரே புருஷனுக்கு வாக்கப்பட்டு ஒரே வீட்டுல குடும்பம் நடத்துறதெல்லாம் நம்ம ஊருக்குள்ள ரொம்ப சகஜம். காயத்ரிக்காக மலரையெல்லாம் ஒதுக்கி வையின்னு நான் உங்ககிட்ட ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மலரும் இந்த வீட்டுல இருக்கட்டும். சொல்லு, என்ன சொல்ற? நான் போய் காயத்ரி வீட்டில் பேசட்டுமா? சொல்லுடா தம்பி, என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க. சொல்லு, ஏதாவது ஒரு பதில் சொல்லு. நீயும் ஒரு பொண்ணு தானே, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கூசல? என் தம்பியோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியல. நீ ஒன்று மட்டும் சொல்லு, நான் போய் பேசுறேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா, என்னை உசுரோட கொல்லாத. தயவு செஞ்சு போ. தம்பி, என் அக்கா தானாக்கா நீ. என் மனசுல என்ன இருக்குங்கிறத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் நீயும் நானும் கூட பிறந்து என்ன பிரயோஜனம்? ஒரே வயிற்றுல பிறந்து இத்தனை வருஷமா ஒண்ணு மண்ணா வளர்ந்து நிக்கிற உனக்கே என்னை பத்தி புரியலைங்கிறப்போ மலருக்கு எப்படி புரியும்? நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் என் மனசை பத்தி நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி மலர் புரிஞ்சுக்குவாங்க? இல்ல புரிஞ்சுக்கத்தான் எப்படி ட்ரை பண்ணுவாங்க? எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொல்ற நீ, எது வந்தாலும் என் பக்கம் தான் நிப்பேன்னு சொல்ற நீ,
என் மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு மட்டும் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணவே மாட்டேங்கிறக்கா. நீயா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு நான் இப்படித்தான்னு நீயா முடிவு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க. அதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல. எடுத்து சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு ஈகோ. நீ பார்த்து கொண்டு வந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்காக உன்னை எல்லாரும் முன்னாடி நான் திட்டிட்டேங்கிற ஈகோ. தம்பி அப்படியெல்லாம் இல்லடா. என்னை திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நம்மெல்லாம் அப்படியாடா தம்பி வளர்ந்துருக்கோம். இதுவே நீ தம்பி சின்னவனுக்காக என்னை திட்டி இருந்தேன்னு வையே, எனக்கு பெருசாக தோணி இருக்காது. ஏன் அந்த காயத்ரிக்காக கூட நீ என்னை திட்டி இருந்தேன்னா கூட எனக்கு பெருசாக தோணி இருக்காது. ஆனால் எவ்வளோ ஒருத்தி மலர், அவளுக்காக என்னை திட்டுற பத்தியா? அவன் யாருடா உனக்கு? தம்பிக்காக நான் உன்னை திட்டுனா நீ தாங்கிக்குவ? ம்? ஆமாடா. ஏன்? எதுக்காக? ஏன்னா அவன் நம்ம தம்பிடா, நம்ம கூட பிறந்தவன். நான் உன் அக்கா. எனக்காக நீ அவனையோ அவனுக்காக என்னையோ திட்டலாம் அடிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. நம்ம வீட்டில் அது நடந்தும் இருக்கு. ஆனால் இது என்ன புதுசா யாரோ ஒருத்திக்காக என்ன திட்டுறது? தம்பிக்காக இதுக்கு முன்னாடி நான் உன்னை திட்டியிருக்கேன் தானே? ஆமாடா, திட்டியிருக்க. இனிமேலும் திட்டலாம், ஏன்னா அவன் நம்ம தம்பி. ம். தம்பிக்காக உன்னை நான் இதுக்கு முன்னாடி திட்டியிருக்கேன். வேற யாருக்காகவும் திட்டினதில்லை. அப்படி இருந்த நான் இப்போ இன்னொரு பொண்ணுக்காக உன்னை திட்டியிருக்கேன்னா அப்போ அந்த பொண்ணை என் மனசுல நான் எந்த இடத்துல வச்சிருப்பேன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்க வேண்டாம்? என் வாழ்க்கையில எனக்கு நீ எப்படி முக்கியமோ, தம்பி எப்படி முக்கியமோ, அதே அளவுக்கு மலரும் முக்கியம். நீ, நான், தம்பி, நம்ம 3 பேருக்கும் இடையில இருக்கிறது தொப்புள் கொடி பந்தம். எனக்கும் மலருக்கும் இடையில இருக்கிறது தாலி கொடி பந்தம். ஒரே தாய் வயிற்றுல ஒன்று மண்ணா பிறந்த எல்லாரும் பாசமா இருக்கிறது இல்லை, ஆனா நம்ம இருக்கோம். அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாத 2 பேர் கல்யாணங்கிற பந்தத்துல ஒன்று சேரும்போது அவங்க காதலிச்சு தான் ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஆனா நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். இது தாலின்னு ஒன்று கட்டினதுனால இயல்பா வந்த பாசமா இல்ல நாங்களா வர வச்சுக்கிட்ட காதலான்னு எனக்கு தெரியல. ஆனா நானும் மலரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம், அதான் உண்மை. ஆனா இன்னைக்கு எல்லாமே உடைஞ்சு போச்சு, எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கும் மேல நான் என்ன சொல்லி என்னை பத்தி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. மலர் இல்லாத வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே இல்லைங்கிறத விட மலர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிறது தான் உண்மை. பாத்தீங்களா பாட்டி? இது என்னது? காலையில இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்ன, இன்னும் முடிஞ்ச பாடா இல்ல? அதானே பாட்டி, உங்க பேரனை பாத்தீங்களா? ஏதோ பள்ளி கொண்ட பெருமாள் பார்க்கடல்ல சயனிச்சு படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்காரு. அதானே, இவன் தான் இப்படி இருக்கான்னா உங்க அண்ணங்காரங்க அதுக்கும் மேலையில இருக்காங்க. அதை சொல்லுங்க பாட்டி. ஏத்தா இப்படி வீடு முழுக்க ஏசியை வச்சுக்கிட்டு ஃபேனை வச்சுக்கிட்டு எதுக்கு தான் இந்த வேலை பார்க்குறாங்க உங்க அண்ணனுங்க? மாப்பிள்ளையில ஆத்தாடி ஆத்தா, இவனுக்கு வந்த யோகத்தை பாரேன். ஆனாலும் என் பேரன் கொழுப்படுத்த பையதான். இங்கிட்டு வா, அவனை மண்டையில 4 தட்டு தட்டி எந்திச்சு உட்கார வைக்கிறேன். பாட்டி சும்மா இருங்க. ஏன் பாத்தி எப்படி ஆனந்தமா படுத்திருக்காருன்னு பாத்தீங்களா உங்க பேரன்? எங்க அண்ணனுங்களுக்கு நல்ல கை வலிக்கட்டும், வலிக்கிற வரைக்கும் விசிறட்டும். பாவம் பாத்தி பிள்ளை உங்க அண்ணனுங்க. யாரு இவங்களா பாவம்? போங்க பாட்டி போங்க. இவங்க எனக்கு பண்ணின கொடுமையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து மாற்றி தான் இப்போ என் புருஷன் இவங்களை பழி வாங்குறாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும், இவங்களும் எவ்வளவு அனுபவிக்கணுமோ அனுபவிக்கட்டும். என்னமோ நீ சொன்ன சேர்க்கை. வாங்க பாட்டி, நம்ம உள்ளே போவோம். உள்ளே போய் எங்கள் அம்மா எங்கள் மைனிங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரி வா. அட பாட்டிமா வாங்க. யாரு? அட மாப்பிள்ளையோட பாட்டி. வாங்க வாங்க பாட்டிமா வாங்க. அதோய் வா வா. என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லையா ராசா, ஸ்ரீரங்கம் வரைக்கும் போய் பள்ளிகொண்ட பெருமாளை தரிசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆத்தாளுக்கு ஆசை. ஆனால் போகிறதுக்கு நேரம் கூடி வாய்க்க மாட்டேங்குது. அதான் இந்த பக்கம் வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். என்ன சொல்றீங்க பாட்டி? பாம்பு ஒன்று தான் குறை. பாம்பா? என்ன பாம்பு? அதோய் என்ன? என்னடா என்ன? ஆமா, உன் பேத்திய கொண்டு வந்து விடணும்னு வந்து அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்ட போல. எதிர்த்த வீட்டுல பேர இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்ததோ? ஆமையா ஆமா, எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனா உனக்கு ஆத்தான்னு ஒருத்தி இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்ததா? நான் எதுக்கு உன்னை ஞாபகம் வச்சுக்கணும்? நீ உன் பேத்தி தான் முக்கியம்னு உன் பேத்தி பின்னாடி தானே போன. பாரு, இப்பதான் என்ன பாக்குறதுக்கு இங்க வந்திருக்க.
இவன் ஒருத்தே எதுக்கெடுத்தாலும் எல்லாருக்கிட்டையும் போட்டி போட்டுக்கிட்டு. அப்புறம் நிலா வா, வந்து இங்க வந்து உட்காரு, மாமா பக்கத்துல வா. இருக்கட்டுங்க இருக்கட்டும், அங்கே ஒன்றும் இடம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. நான் போய் அடுப்படியில் என்ன வேலை இருக்கா என்னன்னு பார்க்குறேன். ஆ சரி, ஓகே. ஆமாம் பிள்ளைகளா, உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை வெட்டி எதுவும் இல்லையா? இருக்கு பாட்டியம்மா, இன்னைக்கு கூட முக்கியமான ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அப்புறம் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கலையை தூக்கி மடியில் வையினது கணக்கா. உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு இப்படி உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கேயும் போகாமல் கொள்ளாம. மாப்பிள்ளைய வீட்டுக்கு விருந்து கலைச்சிட்டு நாங்க எங்க வெளியே போறது? ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி வச்சாச்சு. மாப்பிள்ளைய கவனிக்கிறத விட அப்படி என்ன பெரிய வேலை எங்களுக்கு? சரித்தே, சரி சரி, அப்போ வேலையை பாருங்க. சரிங்க பாட்டியம்மா. சரி, உங்கள் வீட்டு அம்மனிங்க எல்லாம் எங்க? அந்த உள்ள மாப்பிள்ளைக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போய் பாருங்க போங்க. ஆட்டம் ஆட்டம். போட்டு பேச்சு பேசுகிறமே, எந்திரிச்சு உட்காடுறானான்னு பார்த்தியா? ஒய்யாரமாக பள்ளி கொண்டுட்டு தான் இருக்கான். வாங்க பாட்டி, போ போ போ. மச்சான் கீழே வேக்குது. இந்த வீசுற மாப்பிள்ள. ம். இன்னும் கூலிங் ஏறலை. என்னது இது? நம்ம தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட குளிரல. என்ன இன்னும் குளிரவே இல்லை? எப்போ குளிரும்? மாப்பிள்ளைக்கு எப்போ தண்ணியை கொண்டு போய் கொடுக்கறது? என்ன பார்வதி அம்மா, பானையை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பாட்டியம்மா வாங்க. வந்துட்டேன். மருமா பிள்ளைக்கு மம்பான தண்ணி வேணும்னு கேட்டாரு, வாங்கிட்டு வந்து ஊற்றி வச்சோம், இன்னும் குளிர மாட்டேங்குது. உடனே எப்படி குளிரும்? ஒரு பொழுதாவது ஆகும்ல? ஆமாம் ஆகும், ஆனால் அது வரைக்கும் மருமக பிள்ளைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாதுல்ல. அப்படியா? உங்கள் மருமக பிள்ளை பச்சை தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டாரோ? ஒன்லி கூலிங் வாட்டர் தான் குடிப்பாரோ? அதுதான் வேணும்னு ஆசைப்பட்டு காட்டுட்டாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்து கொடுத்தா அந்த தண்ணி வேண்டாமா, மண்பான தண்ணி தான் வேணுமா. எத்தே பாட்டியம்மா வாங்க. நிலா எங்கடா போயிட்ட? நான் இந்த பாட்டி கூட தான் பேசிகிட்டு இருந்தேன் மைனி. ஆமாம் என் கூட தான் இருந்தா. சரிங்க பாட்டியம்மா வாங்க உட்காருங்க. வாங்க பாட்டியம்மா. வந்துட்டேன். மீனுக்கு மசாலாலாம் தடவி வெயிலில் வச்சுட்டியா? நீ மட்டனை வேக போட்டுட்டியா? முதல்ல கொஞ்சம் சூப் எடுத்து கொடுத்துரு. மருமக பிள்ளைக்கு நல்ல மிளகு தூள் எல்லாம் போட்டு காரசாரமாக கொடுக்கலாம். அதை சாப்பிட்டுட்டு பசி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம சமையலை முடிச்சிடலாம். என்ன சொல்கிற? நான் என்னத்த சொல்ல, சோறு மட்டும்தான் வேக போட்டிருக்கு. சோறு மட்டும்தான் வேக போட்டிருக்கான், அப்போ மற்றதெல்லாம் எப்போ ஆக்கி என்ன செய்ய? நீங்களும் நானும் தான் சாப்பிடணும். ஏன் உங்கள் மருமகனுக்கு பழைய சாதம்ல வேணுமா கஞ்சி? இது என்ன கூத்தா இருக்கு? அதானே பாட்டி, பழைய சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாளாவது ஆகும் தே. அதானே மருமக பிள்ளை அதுவா வேணும்னு கேட்குறாரு. ஆமாத்தே. ஐயய்ய, சோறு வேக போட்டு அதை வடித்து அந்த சூடெல்லாம் ஆறி அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அது நல்லா குளிர்ந்து செட் ஆகுறதுக்கு ஒரு நாள் ஆகுமேத்தா. ஆமாத்தே, மம்பானையை போய் அக்கம் பக்கத்தில் கடன் கட்ட மாதிரி கஞ்சியவும் கடன் கேட்க முடியாது. ஐயையோ, வகை வகையா எத்தனை கேட்டாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஆக்கி கொடுத்துடலாமே. இப்படி கஞ்சி கேட்டா எங்கே போகிறது? குறைஞ்சது ஒரு நாளாவது ஆகுமே. கொழுப்படுத்த பைய எப்படி பாடா படுத்துக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா? அதானே பாட்டி. ஏமா ஏமைனி என்னடா? இல்லை, எனக்கெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஜூஸு சாப்பாடு ஸ்நாக்ஸுன்னு கொண்டு வந்து துணின்னு துணிச்சுக்கிட்டே இருப்பீங்களே என் வாயில். ஆமாடா கண்ணு, நீ வளரணும்ல. இப்போ அதே பகுமானத்தை உங்கள் மருமக பிள்ளைகிட்ட காட்ட முடியலையாக்கும். நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிடுவாடா, எந்த பிரச்சனையும் இல்லை உன்னைய பற்றி. ஆனால் மருமக பிள்ளை அப்படி இல்லை பத்தியா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அவருக்கு கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவர் கேட்குறது எதையுமே உடனே செய்யவும் முடியலை. அப்படிப்பட்டதா பார்த்து கேட்குறாரு. அப்போ எல்லாம் ஏன் தப்பு தான் போல. என் புருஷனுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் எனக்கு இல்லாமல் போச்சே. அவர் சொன்ன மாதிரி எம்கே தான். என்னடா? ஒன்றுமில்ல, போய் கஞ்சி செய்யுங்க போங்க. ஆமாம், அதான் இந்த உங்கள் மைனி சோறு வேக போட்டிருக்கல்ல. அப்படின்னா அது வரைக்கும் என் புருஷனை பட்னி போட போகிறீங்க. என்னடா நிலா கண்ணு செய்கிறது? ரொம்ப நல்லா இருக்குமா, விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்படி வீட்டுக்கு வந்த மருமக பிள்ளைக்கு இன்னும் ஒரு வாய் சோறு போடலை. இதுக்கு தான் எங்களை விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்களோ? இனி இந்த பழைய சாத கஞ்சி ரெடி ஆகுறதுக்கு ஒரு நாள் ஆகும், குறைஞ்சது நைட்டாவது ஆகும். அது வரைக்கும் என் புருஷனை பட்னி போட்டே வைக்க போறீங்க. வெண்ணிலா சும்மா இருடா. பார்வதி அம்மா, நான் ஒன்று சொல்றேன் கேட்குறீங்களா?
சொல்லுங்க பாட்டியம்மா. மருமக பிள்ளைய விருந்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு இன்னும் ஒரு வாய் சோறு போடாம வச்சிருக்கமே, எனக்கே ஒரே கவலையா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் சோறு வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? புது அரிசியை தான் போட்டிருக்கோம், சீக்கிரமா வெந்து போகும். சரி, வெந்ததும் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வைங்க. ஆ சரிங்க பாட்டிம்மா. ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா குழு குழுன்னு அதில் தண்ணியை ஊற்றுங்க. ஆ சரிங்க பாட்டிம்மா. நேற்று தயிர் ஏதாவது இருந்ததுன்னா அதை நல்லா மோரா கடைஞ்சி அதில் ஊற்றுங்க. ஒரு 4 கல் உப்பை போடுங்க. ஆ சரிங்க பாட்டிம்மா. தொட்டுக்கிறதுக்கு ஒரு 4 வெங்காயம் இல்லைன்னா வத்தல் ஏதாவது வறுத்து வைங்க. பழைய கஞ்சி மாதிரியே தான் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சா 1 மணி நேரத்தில் பழைய சாதம் கஞ்சி ரெடி. நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த பண்ணிடுவோம் பாட்டிம்மா. ஆனால் நான் சொல்லி தான் நீங்கள் செஞ்சேங்கிறது என் பேர பிள்ளைக்கு தெரியக்கூடாது. பாட்டி. ஆ சரிங்கம்மா. சரி, நீங்கள் வேலையை பாருங்க, அப்படியே நான் ஜூட்டு விட்டுறேன். பாட்டிம்மா இருங்க, பேசுவோம். நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சு உங்கள் மருமக பிள்ளைக்கு கஞ்சியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாங்க, சாவகாசமாக பேசுவோம். வாங்கி வச்ச மட்டனு மீன் சிக்கனு எல்லாத்தையும் ஆக்கி நீங்கள் சாப்பிடுங்க. அவனை கவனிக்கிறேன்னு நீங்கள் பட்னியாக கடந்துடாதீங்க. போயிட்டு வரேன். பேத்திக்கன்னு வாரேன்டா. ம். இந்த வெங்காயத்தை நீளமாக வெட்டட்டுமா? பிரியாணிக்கு இது சரியாக வரும் தானே பஞ்சு? ஆமாம்மா, உங்களுக்கு தெரியாததா? என்னமோ எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி. இருந்தாலும் உங்கள் அளவுக்கு சமையல் கலையெல்லாம் எனக்கு வராதுல்ல. ஆமாம், நான் பெரிய புளியாக்கும் சமையல்ல, எனக்கும் ஏதோ சுமாராத்தே வரும். அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நல்லா தான் சமைக்கிறீங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேங்காய் பால் ஊற்றுவோமா எப்படி? அரிசியெல்லாம் கொஞ்சம் அளந்து போடணும். ஆமாம், தேங்காய் பால் ஊற்றுனா இன்னும் நல்ல ருசியாகத்தான் இருக்கும். என்ன, பால் எடுக்கணும். அது ஆளு பெருமை இருக்கும்ல, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிடலாம். மட்டனு சிக்கனு எடுப்போன்னதுக்கு வேண்டான்ட்டீங்க. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு சைவமே போதும், ரொம்ப சிரமப்பட்டுக்கிட வேண்டாம். 2-3 நாளாக ஒரே கல்யாண பந்தி சாப்பாடா இலை போட்டு சாப்பிட்ருக்கோமா? இப்போ இன்னமும் கறி மீன் முட்டைன்னு போனோம்னா உடம்புக்கு சேருமோ என்னமோ. முடிஞ்ச அளவுக்கு லேசு பசான சாப்பாடா ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்டு உடம்ப தேத்துவோம். ஆமாம், அதுவும் சரிதான். என்ன பஞ்சு? ஆமாம், இப்போ நறுக்கி வச்ச காய்கறி எல்லாம் போதும்ல. பிரியாணி ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது? அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு செஞ்சுருவோம். ஒரு சாம்பார், ஒரு புளிக்குழம்பு, ஒரு ரசம், கொஞ்சம் தயிர். சரி, செலவழியுமான்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் செலவழிச்சிடலாம். உங்களுக்கு அம்மா ஃபோனு? ஆமாத்தா. உன் மகன் தான் கூப்பிட்டுருக்கான். ஹலோ. யோ ஐயா, என்ன அவளை கொண்டு போய் விடுறேன்னு அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க போல. எப்ப திரும்பி வர்றதா ஐடியா? அடே அரவிந்தா, சம்மந்தார் வீட்டுல 2 நாள் இருந்து போங்கன்னு சொல்லியிருக்காங்கடா. ஆமா, பெரிய சமந்தார் வீடு போல. அந்த சமந்தார் வீடு இருந்து விழாவை சிறப்பிச்சுட்டு வர போறியோ? கொண்டு போய் விட்டோமா கிளம்பி வந்தமான்னு இருக்க பாரியா? வாரமுடா. எங்க அம்மா என்ன செய்யறாங்க? உங்க அம்மாளா இந்த வெஜிடபிள் பிரியாணி போடுறதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கா கையில. நம்ம எதுவும் பிரியாணி செய்ய போறா. ஆமா, இங்க நான் ஒருத்தன் சமைச்சு போட ஆள் இல்லாம பட்னியா கிடக்கேன். இப்ப அங்க வெஜிடபிள் பிரியாணி கேக்குதோ? அது மட்டும் இல்ல, வெள்ளை சாப்பாடும் உண்டு. சாம்பார், வத்த குழம்பு, ரசம் எல்லாம் வைக்க போறாங்களாம். வாரியா சாப்பிட? ஏன் நீங்க எல்லாம் அங்க போய் உட்காந்து என் மானத்தை வாங்குறது பத்தாது, இதுல நானும் வரணுமோ? என்னடா கிறுக்கு பையல, எங்கிட்டு போனாலும் இடிக்கிற. ஆமா, இடிக்கிறான் கடிக்கிறான்னுக்கிட்டு. சீக்கிரம் கிளம்பி வாங்க ஐயா, இங்க நான் ஒத்தையில இருக்கேன். அப்படி சொல்லு. ஒத்தையில இருக்கிறதுக்கு பயமா இருக்காக்கும். ஆமா, பயமா இருக்கு. நான் பச்சை பிள்ளை பாரு. அப்புறம் என்னடா, பயமா இல்லைன்னா என்னத்துக்கு போன் பண்ணி கூப்பிட்டுருக்க? வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமான்னு இரு. யோ, நீ வேணா அங்க இருந்து விழாவை சிறப்பிச்சுட்டு வா, எங்க அம்மாவை அனுப்பிவிடு. நான் வராம என் மருமக வரமாட்டா. ஆத்தா என்னையா செய்யறா? அவளையாவது அனுப்பிவிடு. ஆத்தா இந்த தெருவுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கதை பேசிக்கிட்டு இருக்கா. அங்கேயும் போய் அந்த வேலை தான் பாக்குறாளா? மதுரைக்காடு உருப்பிட்ட மாதிரி தான். ஏண்டா? யோ, சும்மா ஏன்டா முட்டை போண்டான்னு கடுப்பேத்திக்கிட்டு இருக்காம கிளம்பி வர பாருங்க ஐயா. நீதே ஒரு நாள் கடையில சாப்பிட்டுட்டு நிம்மதியா யார் தொந்தரவும் இல்லாம இருண்டா. எதுக்கு எங்களை போட்டு படுத்து எடுக்கிற? இந்தா ஐயா, நீ கசகசன்னு பேசிட்டு இருக்காத, போன வை, உடனே கிளம்பி வர பாருங்க. மாமா என்ன சொல்றான்? உன் பிள்ளைக்கு ஒத்தையில இருக்கிறதுக்கு பயமா இருக்காம்தா, கிளம்பி வர சொல்றான் நம்மள. அதானே, உடனே போட்டு கொடுத்து மானத்தை வாங்கிரு. நான் சொன்னேன் ஐயா, எனக்கு பயமா இருக்குன்னு. பஞ்சு, உன் பிள்ளை உன்னை காணாம தவிக்கிறானாம்தா, சீக்கிரம் வருவியாம். அப்படியா மாமா? ஓட்டு என்னெல்லாம் ஓட்டணுமோ ஓட்டு. தங்கச்சியும் இல்லாம அம்மாளும் இல்லாம யாருமே இல்லாத மாதிரி இருக்காம்தா. யோ யோ யோ, நிறுத்து. என்னடா, நீ சொன்னதை தானே சொல்றேன்.
ஆமா சொல்லுவேன் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. இங்க பாரு, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்றேன். சொல்லு. அப்ப இவ்வளவு நேரம் வெட்டியா தான் பேசிக்கிட்டு இருந்தியா? யோ, என்னை முதல்ல பேச விடியா? சரி சரி பேசு. உன் பேத்தி என் பேத்தி யாரு? புதுசா வந்த பேத்தியா? யாரு? யோ, உன் செல்ல பேரனோட பொண்டாட்டி. அடக்கு இருக்கு பையலே, எனக்கு தெரியாம எப்படா கல்யாணம் பண்ண? இந்தா பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, வாயிலே குத்திடுவேன். உன் செல்ல பேரன்னா யாரு? நானா? நீ இல்லாம வேற யாருடா அரவிந்தா? பொக்க வைக்கலவா, நான் சொல்றத கொஞ்சம் கேளியா, என்னை பேச விடு. சரி சொல்லு. அதான் உன் செல்ல பேரனோட பொண்டாட்டி, உன் செல்ல பேத்தி மலர். சரி. ஆமா, அவளுக்கு என்ன? என்னன்னு தெரியல. உன் பேரனுக்கும் உன் பேத்திக்கும் சண்டையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையான்னு தெரியல. அழுதுகிட்டே பேக்க தூக்கிட்டு வீட்டை விட்டு போனதை பார்த்தேன். என்னடா சொல்ற? ஆமா ஐயா, நான் என் கண்ணால பார்த்தேன். என் பேரன் உங்க அண்ணன் சும்மையாடா விட்டான்? ஆமா ஐயா, நான் கூட பின்னாடியே போவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, அந்த பொண்ணு மட்டும்தான் தனியா போச்சு. ஏன்டா கிறுக்கா, நீயாவது போய் என்ன ஏதுன்னு கேட்டு தடுத்து நிறுத்த வேண்டியதுலடா. எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? அவனே அவன் பொண்டாட்டி போனதை கண்டுக்கிடாம எனக்கு என்னன்னு இருக்கான். நான் எதுக்கு பின்னாடி போகணும்? என் பேரன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டானேடா. மாமா என்னாச்சு? இருத்தா. அடே, வீட்டுல வேற யாரும் இல்லையாடா? ஏன் இல்ல? உன் பேத்தி இருக்கல்ல கருப்பாயி, அவ இருந்துமா போக விட்டா? உன் ரெண்டு பேத்திக்கு நடுவுல தான் கொஞ்ச நாளா முட்டிக்கிட்டு இருக்குல்ல, பனிப்போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, உனக்கு தெரியாதா? நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி தானே இருப்ப. சரிடா, எங்கடா போனா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ உனக்கு ஃபோன் போட்டிருக்கேன். அங்க வந்திருக்காங்களா? இல்லையாடா. இல்லையா? அங்க தானே கிளம்பி வந்திருப்பாங்கன்னு நினைச்சு இப்போ உனக்கு ஃபோன் போட்டேன். அங்கேயும் வரலன்னா ஆள் வேற எங்க போயிருக்கோம்? நானே அவங்க அங்கே வந்திருப்பாங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் இப்போ உனக்கு ஃபோன் போட்டேன். நீ அங்கே வரலன்னு சொல்கிற, உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிற. சரி நீ ஃபோனை வை, முதல்ல அது என்ன ஏதுன்னு நான் பார்க்கணும். டேய் ஐயா ஃபோனை வையா. கிறுக்கேன், ஃபோனை வச்சுட்டான். மாமா என்ன மாமா? என்னண்ணே? ஒண்ணுமில்ல. உன் பிள்ளை எனக்கு உளறிட்டு கிடப்பான். சீக்கிரம் வர சொல்றான். அந்த கோவத்துல கண்ணா பின்னான்னு திட்டுறான். ஆமா மாமா, வந்துட்டோம், பிள்ளைய கொண்டாந்து விட்டுட்டோம், நல்லபடியா இருக்கா, கிளம்பிடுவோம் மாமா. கிளம்புவோம். நீ போய் சாப்பாடாக்கு, சாப்பிட்டு கிளம்புவோம். சரிம்மா, வாங்க நம்ம போய் சமையலை பார்ப்போம். சரிம்மா. வீட்டை விட்டு பிள்ளை போற அளவுக்கு எப்படி என் பேரை விட்டான்? இந்த பையன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இன்னொரு அடிச்சு பாப்போமா? என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஐயா போன் போட்டா ஒரு ரிங்கு அடிக்கிறதுக்குள்ள எடுத்துருவானே. இன்னொருக்க போட்டு பாப்போம். எடுக்கலைன்னா வீட்டுக்கு போய் என்னன்னு பாத்துருவோம். என்னது இது? ஐயா இத்தனை தடவை போன் போட்டு எடுக்காம இருக்கவே மாட்டானே. பிள்ளை வேற வீட்டை விட்டு வெளியே போயிருச்சுங்கிறான் அரவிந்தே. இவன் வேற போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறான். என்ன நடக்குது வீட்டுல? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அங்க இருந்து பேத்தி பிள்ளை கிளம்புனா இங்கே தானே வரணும். இங்கேயும் வரல. எங்க போயிட்டா?